வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம ஒரு மாடல் தான் பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு அட்டையில் தான் வரைஞ்சிக்கிட்டேன். அதாவது கனமான அட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம கல்யாண பத்திரிக்கை இந்த மாதிரி அட்டை. இப்போ இது நான் பார்த்திங்கன்னா சாரியோட ட அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் தான் இப்போ நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாடல் இந்த மாதிரி திக்கான அட்டையில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி 2 பீஸ் வரைஞ்சி ஆசு மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம கேன்வாஸ் கொடுத்தோம்னா திருப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக நான் வெறும் லைனிங்கை மட்டும் வச்சு செய்கிறேன். ரைலிங்கை மட்டும் வச்சு நான் தைக்கிறேன். அதை எப்படி தைக்கிறேன் அப்படின்னு பார்ப்போம். இது எதுக்காக நான் கேன்வாஸ் வைக்கல அப்படின்னா, கேன்வாஸ் வச்சு தைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் லைனிங் துணி வச்சு தைக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வெடச்சிக்கிட்டு இல்லாமல் நல்லா நம்ம துணியோட ஒட்டி நல்லா இருந்துச்சு. அதையும் நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம லைனிங் பீஸை வச்சு தைக்கிறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தையல் கொஞ்சம் லைட்டாக துணி சுருங்குற மாதிரி தெரியும் நமக்கு. அதுக்கு பதில் நம்ம எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கீழே ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குது பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர் எதுனாலும் சரி. இதை வச்சு நீங்கள் தைக்கும்போது நீங்கள் ஒரு தடவை, அதாவது பேப்பர் வைக்காமல் ஒரு பீஸ் தைச்சு பாருங்கள், பேப்பர் வச்சதுக்கப்புறம் தைச்சு பாருங்கள். உங்களுக்கே தைக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சுருங்காமல் செய்யாமல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாடல் வைக்கிறோமோ அதே அளவுக்கு மாடல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம அடியில் இருக்க அந்த லைனிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுருங்காமல் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேப்பரை வச்சு தான் நீங்கள் தைப்பீங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம தையல் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரொம்ப முனிலையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மாடல் வரைஞ்சது கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இந்த வளைவெல்லாம் வரும்போது நம்ம என்ன வளைவு கொடுத்துருக்கோமோ அந்த வளைவுக்கிட்ட நல்லா நீட்டில் நிப்பாட்டி திருப்பி அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் 2யுமே அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா, நமக்கு ப்ளவுஸ் கஸ்டமரோட ப்ளவுஸ் வெறும் ப்ளைனாக தான் இருந்துச்சு. எனக்கு ஏதாவது அவங்க லேஸ் விரும்ப மாட்டாங்க. அதனால் எப்படியாவது எனக்கு ஒரு பேஜ் ஒர்க்கு மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நான் தைச்சதுக்கப்புறம் தான் நான் இப்போ கழுத்து இதெல்லாம் வச்சு தைச்சிட்டேன். பாடி பீஸு ஃப்ரெண்டெல்லாம் தைச்சதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க எனக்கு. அதனால் அப்படியே பாதியில் நிப்பாட்டிட்டு நான் அந்த கட் பண்ண துணி இருக்குது பார்த்திங்களா, கைக்கு கட் பண்ண போக மீதி இருக்க கரை அது சின்ன சின்னதாக கிடந்துச்சு. சரி, அதை வச்சு தான் மாடல் போடணும், வேறு வழியிலேருந்து தான் அந்த மாடலை சூஸ் பண்ணேன். இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சோண்டு துணி இருந்தாலும் போதும். இப்போ பாருங்கள், நான் தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த இடத்துல ஒரு ஓட்டை மாதிரி லைட்டாக அப்படி போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு தான் நடுவில் போடுங்க, ஓரத்தில் போட்டுறாதீங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பும்போது ஈஸியாகவும் இருக்கும். நம்ம தையல் போடும்போது உள்ளுக்க போயிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சாதாரணமாக திருப்பி பார்த்தேன். நீடில் வச்சு எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். 2 விதமாக நான் திருப்பியிருக்கேன். அதில் 2வது நான் யூஸ் பண்ண மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் அதனால் அதையுமே அடுத்து நான் சொல்லித்தர்றேன். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா, உள்ளுக்க விட்டு எடுத்துகிட்டு அந்த முனியை திருப்புறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த நீடில் வச்சு நல்லா எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துச்சு. அதுக்கு பதிலாக அடுத்து இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி துணி நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்ம மாடலை ஈஸியாக போடலாம். இப்போ நம்ம துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி, இப்போ இதே பூ தான் இல்லை, நிறையா டிசைன்லாம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடலை சூஸ் பண்ணிக்கிறணும். இப்போ அந்த மாடல் நான் போட்டு கஸ்டமர்கிட்ட காமிச்சோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த வளைவுலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை நீடில் உள்ளுக்க பின்பக்கம் நல்லா பெரிய நீடிலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பின்பக்கம் பாருங்கள், நல்லா இது பண்ணி நல்லா சேஃபாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி அடுத்ததை பாருங்கள். அடுத்ததை அதே மாதிரி பின்னாடி கூடி அந்த நீடலோட பின்னாடி கூடி வச்சுக்கிட்டு அந்த வால் பகுதி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம எப்பயும் நம்ம இந்த போக்கயிறுக்கு திருப்புவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி திருப்பி எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நுனிப்பகுதியை முதல்ல எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் உருவினோடனே டக்குன்னு வந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு முதல்ல இருக்கிற திருப்பினதை விட இது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி அடித்து எடுத்துட்டேன். இப்போ லைட்டில் அது முதல்ல நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி லேசாக கொதவு போட்டுக்கோங்க. கொதவு போட்டுட்டு நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பார்த்திங்கன்னா, அந்த வளைவெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அதாவது நீடிலோட பின்பக்கத்தை திருப்பி நல்லா அந்த வளைவு பகுதியை நல்லா இது பண்ணி நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா திணிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கிறது மட்டும் பெருசு கிடையாது, அந்த வளைவு நம்ம என்ன மாதிரி வெட்டியிருக்கோமோ அந்த சைஸ் நமக்கு வரணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த மாடல் நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நல்லா ஃபுல்லாக வளைவு பகுதியெல்லாம் நல்லா உள்ளே விட்டு லேசாக ஓட்டை போட்டுறக்கூடாது. ஓட்டை போடாத அளவுக்கு பார்த்து திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி 3 பீஸ் எடுத்து 3 பீஸ் எடுத்திருக்கேன். 3 பீஸ் தான் நினைக்கிறேன். 3 பீஸ் தான்.
இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ ஒரு பகுதி பார்த்திங்கன்னா மேலே வளைவாக வந்து மேலே போகிற மாதிரியும், இன்னொரு பகுதி கழுத்து பகுதியில் வர்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நல்லா வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு நடுவில் இந்த மாதிரி தையலுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு குண்டு பின்னை வந்து குத்திக்கோங்க. குத்திட்டு நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தைக்கும்போதுமே அதே மாதிரி நல்லா முனியிலேருந்து தைங்க. நல்லா முனியாக கரெக்டாக வந்து முனி பகுதியில் அடிச்சிங்கன்னா தான் அப்படியே பதிஞ்சு தெரியும் நமக்கு. அது மாதிரி நம்மளோட வீடியோ முத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நிறைய வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது தெளிவாக வந்து நான் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆனால் ஒரு வீடியோவை பார்க்குறதா இருந்தால் வந்து பொறுமையாக, அதாவது புதுசாக பழகுறவங்களா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணாலும் அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸாவது நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. எந்த அளவுக்கு ஈஸியாக தைக்கணும், எப்படி தைக்கணும், இல்லை வெட்டுற இடம்னாலும் வெட்டுறது எப்படி தைக்கணும், எப்படி வெட்டுறது அப்படி எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நமக்கு வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இடையில வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியலை. ஏன்னா இப்போ கல்யாண ஆர்டர் வந்து ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் என்னோடய வீடியோ எடுக்க முடியலை. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம பதிச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அந்த நாளை வந்து ஒன்று சேருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு நீங்கள் வந்து அதாவது பட்டன் வந்து இப்போ பட்டன்னே விற்கிது. அந்த பட்டனையுமே நீங்கள் வாங்கி வச்சு கூட நீங்கள் தைச்சிடலாம். ஆனால் நமக்கு வந்து கலருக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி துணியில் தான் வந்து நம்ம செஞ்சாகணும். இல்லை நம்ம ரோஸ் கலர் அதுக்குன்னு தனியாக போய் வாங்கணும். ஆனால் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அரை டஜன் ஒரு டஜன் வாங்கணும். அது வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம வந்து ஈஸியாக அந்த மாதிரி பட்டனை வச்சு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எந்த இடத்துலையுமே வந்து டக்குன்னு பட்டன் மட்டும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் லிட்டர் துணியை எடுத்துகிட்டு நல்லா வந்து சுற்றி இறுக்கமாக நடுவில் வச்சு பிடிச்சிட்டு நல்லா 4 நூல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி நல்லா 2, 3 கட்டிக்கோங்க. கட்டினதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு நீடில் வந்து ஒரு 2 தடவையாவது உள்ளுக்க விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கட் பண்ணதுக்கப்புறம் துணி வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பி வந்து சைடில் அந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தையல் போட்டிருக்கோம். மேலேயே வந்து திருப்பி ஒரு 2, 3 பக்கம், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இப்படி ஒரு 2, 3 பக்கம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் கொஞ்சம் பிரியாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ நீங்கள் வந்து அந்த தையலை விட்டுட்டு லைட்டாக மட்டும் துணி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும். பிரிஞ்சிடக்கூடாது. நம்ம கட்டின கட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ அந்த மாடல் வந்து வச்சு தைச்சதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேஸை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஏஜ் வந்து கொஞ்சம் கூடினவங்க. அதனால் வந்து லேஸ் வந்து சின்ன பிள்ளை மாதிரி இருக்குன்ட்டு லேஸ் எப்பயுமே இந்த கஸ்டமருக்கு மட்டும் நான் லேஸ் வச்சே தைக்க மாட்டேன். இந்த மாதிரி மாடல் தான் போடுவேன். பேஜ் ஒர்க்கு தான் பண்ணுவேன். இது வந்து நம்ம லேஸை விட நல்லா சிம்பிளாகவும் இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து உள்ளுக்க விட்டு 5, 6 தையலாவது போடணும். நம்ம அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு கரெக்டாக வந்து அந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டன்கிட்டேயும் தைச்சா தான் வந்து கலராமையும் இருக்கும். நல்லா ஒரு 5, 6 தையல்னாலும் போட்டு எடுத்துக்கோங்க. சுற்றி போட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக போடாமல் நல்லா எல்லா பக்கமும் சுற்றி போட்டுக்கோங்க. இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இதுதான் நமக்கு வந்து லாஸ்ட்டு. இதே மாதிரி அடுத்து இன்னொரு மாடல் ப்ளவுஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.